ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டை பற்றி பேசலாம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு வரும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப சோர்வாக இருக்கும் இல்லையா? நம்ம அந்த மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா எல்லாமே விரக்தி மாதிரி இருக்கும். ஒரு ஹோப்லெஸ்னஸ், ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு ஃபீல், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில், நம்ம ஏன் இந்த வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு ஓய்வு எடுத்துக்கிற மாதிரி, அதில் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போய் அதில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஹோப்லெஸ்னஸ், என்னால் முடியாது அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும்போது ஒரு ஃபேத்தில் நம்ம முன்னாடி போகணும். ஒரு ஹோப் இருக்கணும், நாளைக்கு நம்மளோட இன்னையோட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது கிராட்டிடியூட், நன்றி சொல்லணும். கடவுள்கிட்ட நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய வாட்டி நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்கிறது தானே நம்மளுக்கு அந்த விரக்தி வருது. எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எழுத தொடங்கி அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை வச்சு நம்ம சாமிகிட்ட நம்ம ப்ரே பண்ணுறது. அப்போது நம்மளுக்கு தெரியும், ஓ எனக்கு இவ்வளோ இருக்கா, அப்போது நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராட்டிடியூட் ஜாரும் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த கிராட்டிடியூட் ஜாரில் எவ்ரிடே ஒரு குட்டி நோட்டில் ஏதாவது எழுதி, உங்களுக்கு அதாவது எதுக்கு நன்றி சொல்லணுமோ அதை எழுதி அதுக்குள்ளே வச்சுட்டே இருங்க. நாளளவில் உங்களுக்கு அந்த ஜாரை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லிப்ஸ் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி சோர்வாக இருக்கிற அன்னைக்கு அந்த டப்பாவை திறந்து அந்த ஸ்லிப் எல்லாம் ஒன்று ஒன்றா படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஹோப்லெஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்கும். அந்த மதத்தில் நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் கும்பிடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமும் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க.